குறிப்பாக பட்டாசு வெடிப்பதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன எத்தனையோ தடவை நம்ம சொல்லியாச்சு பட்டாசு வெடிப்பதை பற்றி. இருந்தாலும் கூட இன்னுமே கவனக்குறைவாக சொல்லப்போனால் இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பிள்ளைகள் தான் அதிகமான முறையில் என்ன செய்கிறாங்க, பட்டாசுகளை வெடிக்கிறாங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் சொல்லணும், எடுத்து சொல்லணும். நம்மகிட்ட வந்து காசு கேட்கும்போது நீ பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். இது மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்லிக் கொடுக்கணும். அதனால் என்னென்ன தீமைகள்னு எடுத்து சொல்லணும். நம்ம ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம் நம்ம குழந்தைக்கு, அந்த குழந்தை போய் அப்படியே தீயில தூக்கி போட்டுருச்சு, கருக்கி எடுக்குது. இப்போ அந்த பிள்ளைய நம்ம என்ன செய்வோம்? ரெண்டும் ஒன்று தான். தீயில தூக்கி போடுறதும் ஒன்று தான், பட்டாசு வாங்கி வெடிக்கிறதும் ஒன்று தான். பசுமை தீபாவளி என்ற ஒரு தலைப்பில் அகிலாம்பாள் அப்படிங்கிறவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. பசுமை தீபாவளி, தீபாவளியினால வெடி போடுறதுனால, பட்டாசு வெடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள். பறவைகள் செத்து மடிக்கிறதாம் அதனுடைய வாயுக்கள்னால. அது நீரில் கலந்துச்சு அப்படின்னா நீரெல்லாம் வீணாக போயிடுமா, நிலத்தடி நீர் உட்பட வீணாக போகுதாம். பறவைகளுடைய கரு கலைக்கப்படுகிறது பட்டாசு வெடிக்கிறதுனால. பறவைகள் இல்லைன்னா காடுகள் இல்லை, காடுகள் இல்லைன்னா மலைகள் இல்லை, மலைகள் இல்லைன்னா ஆறுகள் இல்லை. பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் வெட்டுக்கிளி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அதிகாரிகிட்ட சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வெட்டுக்கிளியே கிடைக்கல, வெட்டுக்கிளி இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. அதிகாரிகள் போய் தேடினாங்க. யமன் தேசத்தில் வெட்டுக்கிளிகள் இருந்தது. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொண்டாந்து காட்டினாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வெட்டுக்கிளியை பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், வெட்டுக்கிளி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் பறவை இனத்தில் அழியக்கூடியது முதல்ல வெட்டுக்கிளி தான். அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா வரிசையாக என்ன செஞ்சு அழிய ஆரம்பிச்சிடும் பறவைகள் இனம். எப்படி வந்து பாசி மணி அருந்து போச்சு அப்படின்னா ஒவ்வொரு மணி வேகமாக கொட்டுமோ அதே மாதிரி ஒவ்வொரு பறவை இனம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கியாமத்துடைய நாளையுடைய அடையாளம் பறவைகள் அழிவது. அதனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய தீங்கு வீண் விரையை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். இது மாற்று மத கலாச்சாரம். அது மட்டுமல்ல, பறவைகள் என்ன செய்ய செத்து மடிகிறது. இது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலையும் பாவத்திலையும் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் வீண் விரயம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். குறிப்பாக உணவுடைய விஷயத்தில் உணவு பழக்க வழக்கம் நம்ம சரி செய்து கொள்ளணும். உணவுகளை வீண் விரயத்தை செய்கிறதை தவிர்த்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலை நாம் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிப்போமேயானால் உடலியல் கோளாறு என்பது வராது. சொல்ல